அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். திருமண தடை ஜாதகம். இது ஒரு உதாரண ஜாதகம். சந்திரன் தனுசு ராசியிலே இருக்கின்றார். சுக்கிரன் சூரியன் ராகுவுடன். இரண்டாம் வீடு மகரம். மகரத்திலே செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கின்றார். குடும்பஸ்தானத்திலே உச்ச கிரகம். சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் கும்பத்திலே ஆட்சியாக இருக்கின்றார். சந்திரா ராசி அதிபதி குரு கிரகம் 12ஆம் வீடு விருச்சிகத்திலே இருக்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடம். 6, 8, 12 என்பது துஸ்தானங்கள் என்று கூறுவார்கள். அதிலே உள்ள கிரகங்கள் தங்கள் பலன்களை அளிப்பதில்லை, குறைவாக அளிக்கும். குடும்பாதிபதி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சந்திரா ராசிக்கு பஞ்சமாதிபதி மேசராசியின் அதிபதி குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றார். இதனால் திருமணம் நடைபெறுவதில் சிறிது தாமதங்கள். செவ்வாய்க்கும் சனிக்கும் வைரித்துவம் உள்ளது. 2 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று எதிரியாக பார்க்கும். கும்பராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பாதிப்பதால் திருமண தடை ஏற்படுகின்றது. 2ஆம் வீட்டிலே செவ்வாய் இருப்பதால் இந்த ஜாதகர் செல்ல வேண்டிய கோவில் பழனி முருகன் கோவில் சென்று வழிபட்டு வருதல் கோச்சார ரீதியாக 2021 ஏப்ரல் மே மாதங்களில் திருமண வாய்ப்புகள் அமையும். இந்த குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலே 2ஆம் வீட்டிலே 2ஆம் வீட்டிற்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்கின்றன. கும்பராசி சனி பகவான் ஒரு பாவி கிரகம். ராகு கேதுக்கள் தனுசு ராசியிலே இருப்பது ஒரு பலவீனமாக இந்த ஜாதகத்தை மாற்றுகிறது. கிரக பரிகாரங்கள் இவர்களுக்கு உதவி பண்ணும். திருமண வாய்ப்புகள் அமையும். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். திருமண தடை ஜாதகம். இது ஒரு உதாரண ஜாதகம். சந்திரன் தனுசு ராசியிலே இருக்கின்றார். சுக்கிரன் சூரியன் ராகுவுடன். 2ஆம் வீடு மகரம். மகரத்திலே செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கின்றார். குடும்பஸ்தானத்திலே உச்ச கிரகம். சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் கும்பத்திலே ஆட்சியாக இருக்கின்றார். சந்திரா ராசி அதிபதி குரு கிரகம் 12ஆம் வீடு விருச்சிகத்திலே இருக்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடம். 6, 8, 12 என்பது துஸ்தானங்கள் என்று கூறுவார்கள். அதிலே உள்ள கிரகங்கள் தங்கள் பலன்களை அளிப்பதில்லை, குறைவாக அளிக்கும். குடும்பாதிபதி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சந்திரா ராசிக்கு பஞ்சமாதிபதி மேசராசியின் அதிபதி குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றார். இதனால் திருமணம் நடைபெறுவதில் சிறிது தாமதங்கள். செவ்வாய்க்கும் சனிக்கும் வைரித்துவம் உள்ளது. 2 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று எதிரியாக பார்க்கும். கும்பராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பாதிப்பதால் திருமண தடை ஏற்படுகின்றது. 2ஆம் வீட்டிலே செவ்வாய் இருப்பதால் இந்த ஜாதகர் செல்ல வேண்டிய கோவில் பழனி முருகன் கோவில் சென்று வழிபட்டு வருதல் கோச்சார ரீதியாக 2021 ஏப்ரல் மே மாதங்களில் திருமண வாய்ப்புகள் அமையும். இந்த குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலே 2ஆம் வீட்டிலே 2ஆம் வீட்டிற்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்கின்றன. கும்பராசி சனி பகவான் ஒரு பாவி கிரகம். ராகு கேதுக்கள் தனுசு ராசியிலே இருப்பது ஒரு பலவீனமாக இந்த ஜாதகத்தை மாற்றுகிறது. கிரக பரிகாரங்கள் இவர்களுக்கு உதவி பண்ணும். திருமண வாய்ப்புகள் அமையும். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். திருமண தடை ஜாதகம். இது ஒரு உதாரண ஜாதகம். சந்திரன்